வெல்கம் பேக் டு சங்கந்த்ரா டிஎன்பிஎஸ்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக வன்கீரை அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வன்மை கூட்டல் கீரை. வன்கீரை அப்படின்னா வன்மை கூட்டல் கீரை. ரெண்டாவது கேள்வி, எதிர்ச்சொல் தருக. அரும்புதல் அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. அதோட எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மெலிதல். அரும்புதல் அப்படின்னா மெலிதல். மூணாவது கேள்வி, வலுவற்ற சொல்லை காண்க. அதாவது கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதில் எது வலுவில்லாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஒட்டடை. ஒட்டடை அப்படிங்கிற சொல் தான் சரியானது. இந்த ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அறிவாமனை அப்படிங்கிற வராது, அறிவாள் மனை. அறிவாள் மனை. இந்த ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா தாவாரம் வராது, தாழ்வாரம். தாழ்வாரம். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அடமலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடமலைன்னு வராது, அடைமலை. அடைமலை அப்படின்னு வரும். அடுத்த கேள்வி, கரி என்பதன் தவறான பொருளை காண்க. அப்போ கரி அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. அதற்கு தவறான பொருள் சொல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இறைச்சி. இறைச்சி அப்படிங்கிறத கரியோட பொருளாக வராது. கருமை அப்படின்னாலும் கறி தான், யானை அப்படின்னாலும் கறி தான், அடுப்பு கறி அப்படின்னாலும் கறி தான். அடுத்த கேள்வி, உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் எது? இது நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. உலகம் அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல்லோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உலகு. உலகு அப்படின்னா தான் உலகம் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல். அடுத்த கேள்வி, அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குறிப்பு வினைமுற்று. அவன் உழவன் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. அடுத்த கேள்வி, ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஆ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னா பசு. ஆ பசு. இதுவும் நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்த கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. உரி, உரி. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, உரி அப்படின்னா சுழன்று, இந்த உரி அப்படின்னா தயிர் உரி. தயிர் உரி. அடுத்த கேள்வி, அசைதல் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. அசைதல் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் என்ன வகை பெயர் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தொழிற்பெயர். அசைதல். அசைதல் வந்து தொழிற்பெயர். அடுத்த கேள்வி, வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் என்ன? வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் என்ன? இதுவும் நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டட் கொஸ்டின். இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, புல். வையோட இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா வைக்கோல். வை அப்படின்னா வைக்கோல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. புல், வைக்கோல். அடுத்த கேள்வி, தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. தோரணம், மேடை. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தோரணம் கூட்டல் மேடை. தோரணம் கூட்டல் மேடை. அடுத்த கேள்வி, இருக்கு என்ற பேச்சு வழக்கு சொல்லின் எழுத்து வழக்கு சொல் என்ன? இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இருக்கிறது. நம்ம பேச்சு வழக்கில் இந்தா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எழுத்து வழக்கில் எப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்களில் அருள், பரிவு, கருணை என்ற பொருள் தரும் சொல் என்ன? கீழே உள்ள ஆப்ஷனில் அருள், பரிவு, கருணை இந்த 3 பொருளும் தரும் ஒரே ஒரு சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இரக்கம். இரக்கம் அப்படிங்கிற சொல்லு தான் அருள், பரிவு, கருணை இந்த 3 பொருளையும் வந்து தருது. அடுத்த கேள்வி, ஊர் பெயர்களின் மருவு கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை அப்படிங்கிற ஊர் பெயரோட மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுகை. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை. இந்த ஆப்ஷன் ஏ, புதுவை அப்படின்னா பாண்டிச்சேரி இல்லாட்டி புதுச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரி இல்லாட்டி புதுச்சேரி. புதுவை அப்படின்னா பாண்டிச்சேரி, புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை. அடுத்த கேள்வி, கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மதில். மதில். இதுவும் நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க.
இந்த கோ அப்படிங்கிறதோட இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசன் அப்படின்னு கூட ஒரு பொருள் தருது. அரசன், அரசன். கோ அப்படின்னா அரசன், மதில் ரெண்டுமே இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முக்கியமான 15 இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த 15 கொஷின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.